ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி சுவையான சோளா பூரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வந்திருக்குது. நம்ம இதே மாதிரி சோளா பூரி எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது, ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புஜு லைஃப் ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். சோளா பூரிக்கு பார்த்திங்கன்னா மெயினே மைதா மாவு தான். மைதா மாவு வச்சு தான் சோளா பூரி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணிட்டேன். நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு எதுக்குன்னா க்ரன்ச்சினஸ்க்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மறுக்கா ஒரு வெள்ளை ரவை எடுக்கிறோம், வறுத்த வெள்ளை ரவை. இப்போ அந்த வெள்ளை ரவையும் பார்த்திங்கன்னா க்ரன்ச்சினஸ்க்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் பூரி பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு வச்சோன்னா அந்த பஃபியாக இருக்கிறது அமுந்து போயிடும். இந்த ரவை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அமுந்து போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த வெள்ளை ரவை சேர்க்குறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு பார்த்திங்கன்னா அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறோம். அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணணும். தயிர் பார்த்திங்கன்னா நான் 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். புளிக்காத தயிராக ஆட் பண்ணுங்கள். நான் 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும் இந்த மாவுக்கு. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா எல்லாம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டி சேர்ந்துடாமல் பார்த்துக்கணும். கட்டி சேரக்கூடாது. நம்ம பார்த்து பொறுமையாக கலக்கி விடணும். பாருங்கள், நம்ம நல்லா கலந்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கையால் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஒட்டுக்காய் ஆட் பண்ணிடக்கூடாது, அப்போ தண்ணி மாதிரி ஆயிரும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவளவாக போட்டு பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவு செய்கிறது தான் பார்த்திங்கன்னா வேலை. நம்ம மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலையே கம்மி. பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு வைக்கிற மாவை. இந்த பதத்தில் இருக்கணும் மாவு, அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாவை ஊற வச்சுக்கணும். எவ்வளோ சாஃப்டாக நான் பிணைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம இப்போ சோளா பூரி ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ஒரு கோலி எடுத்து அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு தடவி அப்படியே பார்த்திங்கன்னா உருட்டுறேன் மெதுவாக. நான் பார்த்திங்கன்னா டேபிள் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணி டேபிள் டாப்பை அது மேலேயே உருட்டுறேன். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வச்சு உருட்டி வச்சதை எடுத்து போடலாம். சட்டி சின்னதாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி வேணும்னா இனி பெரிய சட்டியில் 1 லிட்டர் அளவுக்கு ஆயில் பிடிக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சட்டியில் நான் போட்டிருக்கேன்.
பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. சின்ன சட்டியில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாகவே போட்டுக்கோங்க. நம்ம ஹோட்டலில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதுக்கோசரமாக நம்ம ஆயில் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் நான் சின்ன சட்டியிலே போட்டிருக்கேன். எவ்வளோ பஃபியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம மாவு பிணைஞ்ச விதத்தில் தான் இவ்வளோ பஃபியாக வர்றதுக்கு காரணமே. இந்த பஃப்னஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரவையெல்லாம் சேர்த்துருக்கறனால அது அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ மணி நேரமானாலும். பாருங்கள் நம்ம சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பிளைட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு நம்ம சோளா பூரி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.